ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டாக் அண்ட் மாக். ஸோ இவங்க ஸ்ரீதர். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் லாஸ் சொன்னா கடைசி பார்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டில் வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தா, காலையில் வந்து டிஸ்கவுண்ட் ஷாப் கீப்பரை வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். யூஸ்வலாக அந்த தேர்ட் செஷனில் நம்ம ப்ராப்ளம் பார்த்துருப்போம். பட் அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குன்றதுனால நம்ம அதை ஃபுல்லாகவே அந்த செஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற டிஐ அண்ட் சில ப்ராப்ளம். ஸோ ஃபோர் செஷன் எப்பயுமே டிஐக்கு தான் வச்சிருப்போம். அந்த செஷனில் ப்ராப்ளம் நடத்தாதனால என்ன பண்ணிட்டேன்னா, இதில் டிஐ அண்ட் ப்ராப்ளம் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம டாக் அண்ட் மாக் சேனலில் எஸ்பிஐ பிஓ 2020 கிளாஸ் நடந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் டைமிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு தான். இங்கிலீஷ் வீடியோ 4 PM, ரீசனிங் வீடியோ 5 PM, ஆப்டிடியூட் வீடியோ 10:30 7:30 இருக்குது. நான் கேட்குறது வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மட்டும்தான். ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதுக்கான மெட்டீரியல் வந்து குரூப்பில் அப்லோட் செய்யப்படும். அதாவது இந்த பிடிஎஃப் ப்ளஸ் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் ரெண்டுமே உங்களுக்கு வந்து குரூப்பில் அப்லோட் செய்யப்படும். நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு நைட்டு குவிஸில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். சரி மக்களே, அடுத்த டாபிக்ல போகலாம். ஸோ காலையில் வந்து சில பேர்த்துக்கு வந்து இது கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போயிடலாம். அதாவது டெய்லி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து இதில் காஸ்ட் ப்ரைஸ் தனியாக, செல்லிங் ப்ரைஸ் தனியாக பிரிச்சிருங்க மக்களை. இந்த டிஸ்ஆனஸ்ட்னு வரப்போ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் தனியாக பிரிச்சிருங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ்னா ஒரு வேல்யூ தான் இருக்கும். பட் இங்கே சீட்டிங் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் கொடுக்குறது அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 grams 100 rupees. இதுதான் இனிஷியலாக நீங்கள் எடுத்துக்க போகிறது. சரிங்களா? இதுதான் உங்களோட காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் யூஸ்வலாக உங்கள் காஸ்ட் ப்ரைஸ். பட் இதில் சில ஃப்ராட்தனம் பண்ணி அவன் வாங்குவான். ஸோ அப்போ அது வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அதுதான் உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போ கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துறாங்க, a dishonest trader marks up his good by 80% and gives discount of 25%. ஸோ யூஸ்வலாக இந்த 100 ரூபாயிலிருந்து என்ன பண்ணுறான், 80% மார்க்கெட் பண்ணி 25% டிஸ்கவுண்ட் தரான். ஸோ 100லேருந்து 80% ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணால் கிடைக்கிறது 180. அங்கேருந்து 25% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 180லேருந்து 25% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தா 25 ஒன்றும் இல்லை, 1/4ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 180/4ன்றது உங்களுக்கு 45. ஸோ 45 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 135. இப்போ இதுதான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1000 grams 135க்கு விற்கிறோம். சரி வாங்க இப்போ அடுத்த கொஸ்டினுக்குலாம் போகலாம். இதில் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பிசைட்ஸ் he gets 20% more amount per kg from wholesaler. அது வாங்குறப்பே ஹோல்சேலர்கிட்ட என்ன பண்ணிட்டான்னா 20% மோர் அமௌண்ட் தான் வாங்கியிருக்கான், அமௌண்ட் பெர் கேஜி. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் வந்து 1000 கிராம் வாங்க வேண்டிய இடத்துல 1200 கிராம் வாங்கியிருக்கான். கரெக்டாக? 1200 கிராம் வாங்கிட்டான். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் நடந்துருச்சு. அடுத்து he sells 10% பெர் கேஜி டு கஸ்டமர். வாட் இஸ் த ஓவரால் ப்ராஃபிட்? அதாவது ஸோ ரேட்டில் எந்த சேஞ்சும் அவன் பண்ணல. அப்போ என்ன ஆகும், இந்த 1200 கிராம்ஸை வந்து 100 rupeesக்கு வாங்கியிருக்கான். இது காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா 10% லெஸ் பெர் கேஜி டு கஸ்டமர். அதாவது ஒரு ஒரு கிலோலுமே 10% கம்மி பண்ணி தான் விற்கிறான். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆயிடுதுன்னா 900 கிராம் வந்து உங்களுக்கு 135 rupeesக்கு வந்துருச்சு. யூஸ்வலாக வந்து 135 விற்கணும் 1 kg வந்து. பட் அவன் என்ன பண்ணுறான், விற்கிறதுலேயும் கொஞ்சம் கார்டனம் பண்ணுறான், விற்கிற குவான்டிட்டியில் 10%. ஸோ 10% கம்மி பண்ணால் நமக்கு 900 grams வந்துடுது. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி வந்து 135/900. இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 1 கிராம். சிபி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 100/1200. 1200 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இப்போ நம்ம ஒரு கிராமுக்கு ரெண்டுத்தையும் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஒன்று குவான்டிட்டியை கம்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைனா ப்ரைஸை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரெண்டு இடத்துலையுமே 100, 135 இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் காமனாக ஒரு நம்பர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ்வலாக ஃபார்முலா போட்டுடலாம். யூஸ்வல் ஃபார்முலா என்னது, எரர் வேல்யூ டிவைடட் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் வேல்யூ இன்டூ 100. அந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ ஒரு கிராம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா உங்களுக்கு என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது 135/900 மைனஸ் 100/1200 divided by cost price. So 100 divided by 1200 into 100. இதுதான் உங்களோட காஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், இந்த 135 3 மல்டிப்ளை பண்ணுவோம்,
இந்த 1100 வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்பனா நமக்கு என்ன கிடைக்கும்? டினாமினேட் சாரி 135 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 100 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்பனா நமக்கு என்ன கிடைக்கும்னா காமன் எல்சிஎம் கீழே டினாமினேட்டர்ல கிடைக்கும். அது வந்து 3600. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஸோ 135 into 4 540. ஸோ 540 minus 300 divided by denominatorல 3600 into ஸோ இந்த 100 by 1200 வந்து நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன கிடைக்கும்? 1200 by 100 into 100 இருக்கும். ஸோ 100 cancel, 1200 3600 divided by 3. ஸோ மைனஸ் பண்ணால் 240 by 3 வந்துடும், 80%. இதுதான் நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ புரியுது நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும்? ஏன்னா காலைல சில பேருக்கு வந்து சார் எனக்கு எதில் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது எது செல்லிங் ப்ரைஸ் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னாங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த ப்ராப்ளம் திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போயும் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கூச்சப்படாமல் நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ சில பேர் இது தெரிஞ்சிருந்தாலும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க நம்ம டாபிக்ல டிஏ கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டேபிள் காலம், அதில் வந்து 6 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், மார்க்கெட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கொடுக்கல, சில எதுலையுமே காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கொடுக்கல, டேட்டாவில் செல்லிங் ப்ரைஸும் சில இது கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? மிஸ்ஸிங் டேட்டா தான். ஸோ உள்ள உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போக போக உங்களுக்கு என்ன இருக்கும்னா டேட்டா இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஒரு தடவை கொஸ்டின் பார்த்துங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏசி, கூலர், ஃப்ரிட்ஜ், ஓவன், கெய்சர் அண்ட் டெலிவிஷன். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட்டு, மார்க்கெட் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. A owner of the electronics shop sold the cooler to a customer at a loss given in the table. அதாவது என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்னா கூலர் பற்றி பேசணும். சரிங்க போச்சு வந்துருச்சு. கூலர் பற்றி பேசுகிறோம். எவ்வளோக்குன்னா அந்த டேபிளில் எவ்வளோ லாஸ் கொடுத்துருக்காங்களோ அதே லாஸ் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. Had he sold it for 475 more, he would have gained a profit of 11%. யூஸ்வலாக வந்து ஒரு பொருளை சம் லாஸ் பர்சன்டேஜுக்கு அந்த ஓனர் வந்து வித்துட்டாங்க. இன்கேஸ் 475 rupees எக்ஸ்ட்ரா வச்சு வித்தாகும் என்ன ஆகும் அப்படின்னா 11% ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக லாஸ் எவ்வளோன்னு பாருங்க. கூலருக்கு வந்து லாஸ் வந்து 8%. இது மக்களே ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து லாஸ் வந்து 8% இருக்கு. 475 rupeesக்கு மோர் வித்தாங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 11% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூஸ்வலாக வந்து காஸ்ட் ப்ரைஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். கிடைக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் கொடுத்துருக்காங்கன்னா 0.92 எக்ஸுக்கு விற்றுருப்பாங்க. அதாவது 8% லாஸ்னா கம்மியாக இருக்குமா? ஸோ 0.92 ப்ளஸ் 475 கொடுத்து விற்றாங்க அப்படின்னா என்ன ஆகுனா 11% ப்ராஃபிட் விற்கிறாங்க கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 11% ப்ராஃபிட் எப்படி எழுதலாம்? 1.11 எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா 475 இருக்கும். கரெக்டாக? ஸோ இது இந்த பக்கம் மைனஸ் எடுத்து போயிட்டீங்கன்னா 0.9x வந்துடும். 0.19x equal to 475. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 475 into 100 by 19. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 25. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2500 கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த கூலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்த வரைக்கும் நம்ம டேட்டா வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் தேவை அப்படின்னா அந்த டேட்டாவை தான் போய் பார்க்கணும். வாங்க டேபிள் காலத்தில் கூலர்ஸ்க்கான டேட்டா வந்து 16% மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் அப் டு 16%. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த 2500 கூட 16% நம்ம ஆட் பண்ணணும். 16%னா 10% வந்து 250, 5% வந்து 125, 1% வந்து 25. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 2500, 2750, 750 + 150 2900 இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ 16% கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10%, அதில் பாதி 5%, அடுத்து 1%. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16% கிடச்சிரும். நம்ம மொத்தமாக ஆட் பண்ணுறதானே அது டக்குன்னு வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி போட்டோம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2900. கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பொருளை வந்து லாஸ்ட் விற்றுட்டாங்க 8%க்கு, அதில் 475 rupeesக்கு எக்ஸ்ட்ரா வச்சு விற்றாங்கன்னா 11% ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 0.92 யூஸ்வலாக வித் செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் 475 ஈக்குவல் டு நியூ செல்லிங் ப்ரைஸ். இதோட டிஃபரன்ஸ்லாம் நமக்கு 0.919x கிடைச்சிருக்கு. அதில் வந்து எக்ஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒரு நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 கிடைச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 2500 கிடைச்சிருக்கு.
ஆனால் அவங்க கேட்டது காஸ்ட் ப்ரைஸ் இல்லை, மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டுக்கிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி டக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பட் மார்க் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்ட் மார்க்கில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதோட வேலையை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2900 கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். If a shopkeeper marked oven 10% above cost price and geyser 20% above cost price, and also cost price of oven is half of the CP of geyser, then find the amount of discount offered by shopkeeper on on oven if gain 1000 rupees on selling geyser. Okay, நம்ம கொடுத்துக்க டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதிரும். ஓவன் அடுத்து கெய்சர். ஸோ இதோட சிபி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இதோட சிபி நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துங்க, ஓவனுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. கெய்சரில் இருக்கிறத ஹாஃப் தான் உங்களுக்கு ஓவனோட சிபின்னு சொல்லிட்டாங்க. கெய்சரோட சிபியில் ஹாஃப் தான் உங்களுக்கு ஓவனுக்கு. ஸோ இது எக்ஸ்னா அப்போ கெய்சருக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், 2x ஆகிடுமா, உங்களுக்கு 2x ஆகிடும். ஓகே, இப்போ வாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து 1000 rupees சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ உங்களுக்கு இதுன்னு பார்ப்போம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு பார்ப்போம். கெய்சருக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 10%. கரெக்டாக, அதாவது 5th லைனில் இங்கே உங்களுக்கு இருக்குது. கெய்சரோட ப்ராஃபிட் வந்து 10%, 10% தான் 1000 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2xல 10% உங்களுக்கு எவ்வளோப்பா இருக்கும், 2xல 10%னா 0.2xன்னு இருக்கும். இதுதான் உங்களுக்கு 1000. ஸோ 0.2x 1000னா அப்போ 2xன்றது உங்களுக்கு 10,000 வந்துருமா. இதுதான் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கெய்சர், அதாவது இங்கே 10,000 வந்துடும் கெய்சருக்கு. அப்போ ஓவனோட காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், இதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 5,000 ஆகிடும். ஏன்னா அதில் கெய்சரோட பாதி தான் நமக்கு ஓவனோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ பட் உங்களுக்கு கொஸ்டின் என்ன இருக்குங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் ஆன் ஷாப்கீப்பர் ஆன் ஓவன். ஸோ ஷாப்கீப்பர் வந்து ஓவனில் 10% மார்க் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10%. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம 10% எடுத்தால் தான் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 5,500. ஏன்னா 5,000ல் 10%னா 500, மார்க்கெட் அப்புன்னு சொன்னதுனால ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 5,000 + 500 தான் நமக்கு 5,500 கிடைச்சிருக்கு. அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் பை ஷாப்கீப்பர். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம். நமக்கு ஓவனில் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 25% சொல்லிட்டாங்க. கரெக்டாக, ஓவனில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 25. ஸோ அப்போ 5,500ல் 25% தேவை நமக்கு. 25% என்ன பண்ணணும் நம்ம, ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 எழுதிக்கலாம் 25%. ஸோ 5,500 சால்வ் பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். 1 கேரியர் 1, அடுத்து 3னா 3 4 12. ஸோ இங்கே 3, அடுத்து 7 4 28, கேரியர் 2 5. ஸோ 1375 தான் என்னதுன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஓவனுக்கு உண்டான டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ஷாப்கீப்பர் வந்து ஓவனுக்கு 10% எப்பவும், கெய்சருக்கு 20% அபோவ் காஸ்ட் ப்ரைஸும் வச்சு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவனோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா கெய்சரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து half தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கெய்சரை விற்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு 10% வந்து 2,000 சொல்லிட்டாங்க. அப்போ 100% உங்களுக்கு என்னவா இருக்கும், 10,000 தான் இருக்கும். அதனால தான் நம்ம 2x = 10,000 இருக்கும். கெய்சரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000, அப்போ ஓவனுக்கு வந்து அதோட பாதி, அதாவது 5,000 கிடைச்சிரும். நம்ம டிஸ்கவுண்ட் யூஸ்வலாக எதுல இருந்து எடுப்போம், மார்க்கெட் ப்ரைஸ் தான் எடுப்போம். அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கொஸ்டின் அவங்க மார்க்கெட் ப்ரைஸ் 10% சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5,000 + 10% ஆஃப் 5,000, அதாவது 5,500 வந்துடும். இப்போ இதில் தான் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். டிஸ்கவுண்ட் வந்து டேபிள் காலத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க 25%. ஸோ 5,500ல் 25% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1375. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரி, அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Difference between the selling price of an AC and a television is 15,400 when television is sold at 12% profit. Cost price of AC is 15,000 more than the television. What is the cost price of AC? அது கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஏசியும் டெலிவிஷனையும் விற்கிறப்ப அதோட டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 15,400 விற்கிறாங்க. 15,400 கிடைச்சிருக்கு. டெலிவிஷன் வந்து 12% வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சு விற்கிறாங்க காஸ்ட் ப்ரைஸ்ல வந்து ப்ராஃபிட்ல. அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏசி எவ்வளோவா இருக்குன்னா டெலிவிஷனோட 15,000 அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஏசி டெலிவிஷன், அதாவது டிவின்னு எடுத்துப்போம். இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. இதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். டெலிவிஷனோட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து ஏசியோட காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், ஏசி இஸ் 15,000 more than தி டெலிவிஷன். ஸோ அப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் + 15
15,000. உங்களுக்கு புரியுதா? டெலிவிஷனோட ஏசியோட காஸ்ட் பைஸ் என்னவா இருக்கும்னா டெலிவிஷனோட 15,000 அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதோட காஸ்ட் பைஸ் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது டெலிவிஷனுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏசிக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 15,000 வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து நான் கொடுத்தாங்க செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. சரி வாங்க வேறு எதுனா கிவன் டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். யா, டெலிவிஷன் வந்து சோல்ட் அட் 12% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ சோல்ட் அட் 12% ப்ராஃபிட்னா இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 1.12x. ஸோ இது டேட்டா இப்படியே இருக்கட்டும். நம்ம முன்னாடி டேபிள் காலத்தில் பார்த்துட்டு எதாவது வருவோம். அங்கே எதாவது டேட்டா இருக்கான்ட்டு எதை பார்த்துட்டு இருந்தோம்? எனக்கு குழப்பிச்சு. ஒரே நிமிஷம் மக்களே. யா, ஏசிக்கு பார்க்க வேண்டியது. இப்போ ஏசியில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப் 8% கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப் 8%. ப்ராஃபிட் ஆஃப் 8% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏசியோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.08 இருக்கும். 08 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15,000. இப்போ இதுக்கும் அதாவது இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னா 15,400 சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? 1.0x ப்ளஸ் அடுத்து நம்ம வந்து 15,000 அப்படியே எழுதிக்கூடாது. ஏன்னா 1.8 உள்ளே அது கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ 1.8 இன்ட்டு 15,000 போடுங்க. 1.8 இன்ட்டு 15,000 அதாவது 108 இன்ட்டு 150. 108 இன்ட்டு 100னா உங்களுக்கு 1800 வந்துடும். இதில் பாதி தான் உங்களுக்கு 50. ஸோ 5,400 சால்வ் பண்ணால் உங்களுக்கு 200 மைனஸ் 1.12 x ஈக்குவல் டு 15,400 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ரெண்டு செல்லிங் ப்ரைஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அடுத்தது அமௌண்ட் வந்து 15,400. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 0.04x இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் அதாவது இந்த 16,200 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? 600 + 200 800 ஆயிருமா? 800 ஆயிரும். சாரி, மைனஸ் 800 ஆயிரும். கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 4x ஈக்குவல் டு 80,000. அடுத்து x ஈக்குவல் டு உங்களுக்கு 20,000 வந்துடும். 20,000 சார் அப்போ ஆன்சர் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா 20,000 நமக்கு வந்து டிவியோட காஸ்ட் ப்ரைஸ். நம்ம கேட்கறது ஏசியோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஏசிக்கு என்ன ஒரு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஏசியோட சிபி எவ்வளோ இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 15,000 அதாவது 35,000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. புரியுதா மக்களே? யூஸ்வலாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா டிவியை விட ஏசியோட விலை வந்து 15,000 அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிவியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஏசியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 15,000 எடுத்துக்கிட்டோம். அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு பார்க்குறப்ப டிவிக்கு வந்து 12% ப்ராஃபிட். ஸோ 1.12x ஆயிடுச்சு. இங்கே செல்லிங் ப்ராஃபிட்டுக்கு ஏசிக்கு ஏசிக்கு ப்ராஃபிட் வந்து 8%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1.08 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 15,000. ஸோ ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 15,400. ஸோ ஒரு ஈக்குவேஷனோட சால்வ் பண்ண நமக்கு எக்ஸ் கிடச்சிருமா? எக்ஸோட வேல்யூ வந்து 20,000. இது வந்து டிவியோட நம்ம காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் கொஸ்டினில் கேட்கறது ஏசியோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15,000 அதாவது 20,000 ப்ளஸ் 15,000 அதாவது 35,000 தான் ஏசியோட காஸ்ட் ப்ரைஸ். புரியுது மக்களே? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Find the overall profit or loss per cent approximately made by a customer who bought one AC set and one cooler set. Cost price of one AC set is 30,000. Cost price of one cooler set is 5,000. Okay. So யூஸ்வலாக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இங்கே என்ன கொடுத்தாங்க? ஏசி அடுத்து கூலர். ஏசியோட காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்னது? 30,000. அடுத்து கூலரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 5,000. சரி வாங்க ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது என்னதுன்ட்டு நம்ம முன்னாடி போய் பார்த்துருவோம். ஏசி வந்து 8% ப்ராஃபிட்டு, கூலர் வந்து 8% லாஸு. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 8% ஆஃப் 30,000. இங்கே லாஸ் என்னவா இருக்கும்னா 8% ஆஃப் 5,000. ஸோ பார்ப்போம் வாங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 8 into 300 2,400. ஸோ ப்ராஃபிட் வந்து 2,400. இங்கே லாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
8 into 50, so 400. ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 2000. எப்படி சார் 2000 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2400, இங்கே லாஸ் 400, ப்ராஃபிட்டு இங்கே லாஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 2000 மைனஸ் 400, ஏன்னா அங்கே லாஸ் ஆயிருக்கு. அங்கேயும் ப்ராஃபிட்னா தான் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், அங்கே லாஸ் ஆயிருக்கு. ஸோ மைனஸ் பண்ணுவோம். 2400 மைனஸ் 400, 2000 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2000 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து இது எத்தனை ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 2000 டிவைடட் பை, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்னது 30,000, 5,000, 35,000. ஸோ டிவைட் பை 35,000 இன்டூ 100. ஸோ சால்வ் பண்ணால் 30 30. அடுத்து 7, இங்கே வந்து உங்களுக்கு 20. 40/7, 40/7 உங்களுக்கு என்ன இருக்கும் 5 பாயிண்டில் வரும். 5.5/7. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்னா 5.71 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. யூஸ்வலாக காஸ்ட் ஏசியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 30,000 சொல்லிட்டாங்க, கூலரோட காஸ்ட் ப்ரைஸ் 5,000 சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இது டேப்லெட் காலத்தை பார்க்குறப்ப ஏசி வந்து 8% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400, கூலரை வந்து 8% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அப்போ அதோட லாஸ் வந்து 400. நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் எடுத்தனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 2400 மைனஸ் 400, 2000. ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் கேட்டிருந்தா 2000, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ 2000 டிவைட் பை 35,000 இன்டூ 100. சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5.71% கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Find the total amount paid by a customer after purchasing one oven, one fridge. If the shopkeeper marked oven up by 15% and gains 8% on fridge, cost price of oven is 15,000, market price of the fridge is 11,500. Okay, so date என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா இது ஓவன், அடுத்து ஃப்ரிட்ஜு. உங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பெய்டு, அதாவது செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டுருக்காங்க. கரெக்டாக சிபி காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஓவனுக்கு 15,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 11,500. இதில் வந்து ஸோ இதில் மார்க்கெட், ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க 8% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 8%. இது 8% வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்க்கு எடுக்க முடியாது, ஏன்னா 8% ப்ராஃபிட்னா நமக்கு என்ன சொல்லணும் காஸ்ட் ப்ரைஸ் தான் எடுத்தாகும். அப்போ என்ன பண்ணணும், அது காஸ்ட் ப்ரைஸ் நம்ம இது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு முன்னாடி இதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடும். மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சார் அப்படின்னா 15% சொல்லிட்டாங்க. ஸோ 15% உங்களுக்கு என்ன இருக்கும் 15,000 + 1,500 + 750, 0 5 12 1 1 உங்களுக்கு 7 1. இதுதான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 11,500. சரி வாங்க ஓவனோட செல்லிங் ப்ரைஸும் ஃப்ரிட்ஜோட செல்லிங் ப்ரைஸும் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஓவனோட செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் 25% கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓவன் 25% டிஸ்கவுண்ட்டு. வேறு என்ன பார்த்துருந்தோம், ஓவன் ஃப்ரிட்ஜு. ஓகே, ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் அப் பை 15%ன்னு சொல்லிட்டாங்க. மார்க்கெட் அப் பை 15%. ஸோ மார்க்கெட் அப் 15%, மார்க் ப்ரைஸ் நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க, ஸோ இதில் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு பாருங்கள். 25% டிஸ்கவுண்ட்னா மீதி 75% தான் நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ 3/4 ஆஃப் 17,250. இது சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து 4 1 3 1 1 2 2னா 5. ஸோ எஸ்பி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 3 × 4 312.5. ஸோ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் 5, கேரி ஓவர் 1, 3 2s 6, கேரி ஓவர் 1 7, 3 1s 3, 3 3s 9, 3 4s 12. ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஓவன் உங்களுக்கு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் நம்ம இது கண்டுபிடிப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 15%ன்னு சொல்லிட்டாங்க. 15%,
அதாவது ஒரு ப்ரைஸ்லேருந்து மார்க் ப்ரைஸ் வந்து 15%. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1.15 சிபி அப்படின்னு சொல்லலாமா? 1.15 சிபி. ஸோ 1.15 சிபி ஈக்குவல் டு 11,500. அப்போ சிபியோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11500 டிவைட் பை 115 இன்ட்டு 100. அதாவது 1.15 வந்து நான் 100 மட்டும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 1 100. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 10,000 தெரிஞ்சிருச்சு. 10,000 தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதில் 8% உங்களுக்கு என்னது? 8% இதில் 800. இந்த இடத்துல தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா 10,800. ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 10,800 ப்ளஸ் உங்கள் 12,937.5 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணா கிடைக்கும். ஸோ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணால் 0.5 7 3 அடுத்து 9 + 8 7 கேரி ஓவர் 1 3 2. ஸோ 23,737.5 இதுதான் உங்களோட ஓவரால் செல்லிங் ப்ரைஸ். ஆப்ஷன் பி. அதாவது ஒரு ஓவன் ஒரு ஃப்ரிட்ஜ் ரெண்டுத்தையும் அவங்க விற்கிறப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிக்கான்னு கேட்குறாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஓவன் வந்து 15,000 கொடுத்துட்டாங்க. மார்க் ப்ரைஸ் வந்து 11,500 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஓவனோட மார்க் ப்ரைஸ் வந்து 15% சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸை வச்சு மார்க் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோனா 17,215 தெரிஞ்சிருச்சு. நமக்கு டேட்டாவில் என்ன இருக்குன்னா அதுலேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அதுலேருந்து 25% டிஸ்கவுண்ட் போக நமக்கு கிடைக்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 12,937.5 கிடைச்சிருச்சு ஓவனுக்கு. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 15% சொல்லியிருக்காங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15% ஏற்றி தான் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கும். சாரி, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15% ஏற்றினா தான் மார்க் ப்ரைஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1.15 சிபி. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 10,000 தெரிஞ்சிருச்சு. அதில் 8% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10,000ல் 8%னா 800. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஓவனும் தெரிஞ்சிருச்சு, ஃப்ரிட்ஜும் தெரிஞ்சிச்சு. இதனடுத்து நமக்கு ஆட் பண்ணால் ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும். என்ன ஒரு டிஐக்கே நமக்கு ½ hour ஆயிடுச்சு. சரி வாங்க. A shopkeeper gains 17% after allowing a discount of 10% on the market price of an article. Find his profit percentage if the article is sold at a market price allowing no discount. அதாவது யூஸ்வலாக சொல்கிறாங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. சிபி இது கரெக்டாக. மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. பட் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லலாம்னா 117 சொல்லலாம். ஏன்னா 17% சொல்லிட்டாங்க. 17% வந்து 117. இதுதான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். இது எப்போவா இருக்குன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 0.9 MP தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா எஸ்பியாக இருக்கும். ஏன்னா 10% நமக்கு டிஸ்கவுண்ட் போக தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ 0.9 MP இஸ் ஈக்குவல் டு 117. ஸோ மார்க் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் 117 டிவைட் பை 9 இன்ட்டு 10. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 13. ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 113 கிடைச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அதே ரேட்டுக்கு நீங்கள் விற்றுருக்கீங்க அப்படின்னா 100 130. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன இருக்கும் 30%. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. யூஸ்வலாக ஒரு பொருளை வந்து நம்ம 17% ஒரு பொருளை வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு விற்கிறப்ப 17% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்காம விற்றா நமக்கு எவ்வளோ தான் கேட்குறாங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம செல்லிங் ப்ரைஸை வச்சு மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த மார்க் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ டிஃபரன்ஸோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் பண்ணுவோம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 100 books is equal to selling price of 60 books. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் நமக்கு 100 books is equal to selling price of 60 books கொடுக்குறாங்க. எத்தனை புக்கு என்ன ரேட்டு நமக்கு தெரியாது. ஸோ நாமளாக ஒரு ரேட் எடுத்துப்போம். பட் அந்த நம்ம எடுக்கிற ரேட் வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பண்ணுவோம் டோட்டலாக வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்துப்போம். எல்சிஎம் ஆஃப் 100, 60 வந்து 300 இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் சிபி ஆஃப் 100 books 300 எடுத்துப்போம். சிபி ஆஃப் 100 books 300னா ஒரு புக்கோட விலை வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா 3 ரூபா இருக்கும். இது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 60 books is equal to அதே 300. அப்போ ஒரு புக்கோட செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா 5 rupees.
ஸோ 3 ரூபாய்க்கு ஒரு புக்கை வாங்கி 5 ரூபாய்க்கு நமக்கு விற்றுருக்காங்க. அப்போ இதில் ப்ராஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு 100, அதாவது 66 2/3%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ இல்லை டி. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 100 books இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 60 booksன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து என்ன ரேட்டுன்னு சொல்லாதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு ரேட் எடுக்கிறோம். பட் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஃப்ராக்ஷன் இல்லாமல் என்ன பண்ணோம்னா ரெண்டு வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 100ம் 60க்கும் 300 கிடச்சிருக்கு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 100 books 300 எடுத்துக்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 60 books 300 எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு புக்கோட காஸ்ட் ப்ரைஸ் ஒரு புக்கோட செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 66 2/3. I think இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம். இன்னும் 2-3 இருக்கோ. சரி, ஓகே வாங்க. A profit of 13% is made by selling a shirt after offering a discount of 20%. If the market price of a shirt is 2260, find the cost price அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 220ல் இது மார்க்கெட் ப்ரைஸ். நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்ன வந்துருக்குன்னா 2260. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ இப்போ இதில் 20% டிஸ்கவுண்ட் போக நமக்கு என்ன இருக்கும், இதில் 10% வந்து 226, 20%னா 20% உங்களுக்கு என்ன இருக்கும் 432 இருக்கும். சாரி, 226னா 452. ஸோ 2260லேருந்து 452 மைனஸ் பண்ணுங்கள். 5 1, ஸோ 8 0 18. இதுதான் நமக்கு என்ன இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் 1808. இதுதான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். பட் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி இந்த ரேட்டுக்கு விற்கிறப்பமே நமக்கு 13% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 13% ப்ராஃபிட்னா 1.13 சிபின்னு எழுதிக்கலாம். நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா. 1808 இஸ் ஈக்குவல் டு 1.13 சிபி. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 1808 divided by 113 into 100. ஸோ சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்படின்னா 1 மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67னா உங்களுக்கு 6 டேபிளில் போகும். ஸோ 1600 தான் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட்டு. ஒரு ஷர்ட்டு 1600 கொடுத்துலாம் எடுக்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு ஷர்ட் உங்களுக்கு எவ்வளோ பார்க்குறப்ப 1600. ஸோ யூஸ்வலாக கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை கம்மி பண்ணால் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1808 கிடச்சிருக்கு. 1808 கிடச்சிருக்கு. அடுத்து இது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த ரேட்டில் விற்கிறப்பயுமே அவனுக்கு 13% ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1.13 சிபின்னு எழுதிக்கலாம். எஸ்பியோட வேல்யூ தெரியும் 1808. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சலாம். காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துருக்குன்னா 1600 கிடச்சிருக்கு. After getting 2 discounts, Apurva got a jeans 714 whose mark price is 1000. Second discount is 15%. Find the first discount. அதாவது ஸோ 1000லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ், இதில் 2 மார்க்கெட் ப்ரைஸ் 2 டிஸ்கவுண்ட் போக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்னு வச்சுப்போம். இது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 1. இதுலேருந்து இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குது. இதுதான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோன்னா 714. ஸோ 15% நமக்கு போக நமக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கும், இந்த வேல்யூ என்ன கிடச்சிருக்கும் பாருங்கள். இதில் 10% 100, 15%னா 150. ஸோ 150 போயிடுச்சுன்னா மீதி 850 இருந்திருக்கும். கரெக்டாக. இப்போ 850லேருந்து எத்தனை % டிஸ்கவுண்ட் கொடுத்தா நமக்கு 714 கிடைக்கும், இதுதான் நம்ம கேள்வி. ஸோ கொஸ்டின் வந்து மார்க் ப்ரைஸ் 1000, செல்லிங் ப்ரைஸ் 714, 15% ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்தா அந்த 714 வரும். ஸோ இதில் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரைஸ் வந்து 136. எதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், 850லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ டினாமினேட்டரில் 850 into 100. இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடச்சிரும்னா இந்த இடத்துல எத்தனை பர்சன்ட் தெரிஞ்சிடும். ஸோ சால்வ் பண்ணால் 1 இது வந்து 17, இங்கே 2. ஸோ கேன்சல் பண்ணி பார்ப்போம் டிவைட் ஆகுதான்ட்டு. 1னா உங்களுக்கு 170 34. ஸோ 8 2s are 16. ஸோ 16% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா மட்டும்தான், 850ல் 16% டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு 714க்கு விற்க முடியும். ஸோ ஆன்சர் வந்து 16%. புரியுதா மக்களே? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல் வாட்சிங் திஸ் செஷன். இந்த வாட்ச் தேங்க்யூ ஸோ மச்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எதனா சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஏன்னா டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க லைவ் சாட்லையும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா குரூப்லையும் கேட்கலாம், அப்படி இல்லைனா என்கிட்டையும் கேட்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நாங்கள் கேட்கறது என்னன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா டாப்பிக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் லாஸ் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. இல்லை சார் இந்த டாபிக் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள், நான் வேணால் அடுத்த இதில் நடத்துகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் விடலை. இன்கேஸ் விட்டுருந்தேன் அப்படின்னா அதுக்காக சொல்கிறேன்.